மகர ராசிக்காரர்கள். மகர ராசின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பான ராசின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான கடவுள் பக்தி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்கும்? இந்த 2026ல பட்டாசு வெடிச்சு கொண்டாடக்கூடிய ராசி மகர ராசி. 7.5 விடுதலை செய்கிறார். உங்களுக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி, மார்ச் 6க்கு பிப்ரவரி 6லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவார். இறைவனை பொறுத்தவரை கடன் வாங்கி அர்ச்சனை பண்ண சொல்லலை, கடன் வாங்கி சூடம் கொளுத்த சொல்லலை. உனக்கு வெறும் கையெடுத்து கும்புற அளவுக்கு தான் வசதி இருந்தால் கையெடுத்து கும்பிடு, சூடம் கொளுத்துற அளவுக்கு வசதி இருந்தால் சூடம் கொளுத்து, தேங்காய் உடைக்கிற அளவுக்கு வசதி இருந்தால் தேங்காய் உட, கடன் வாங்கி செய்ய சொல்லலை. உழைப்புக்கான ராசி மகர ராசி. நிறைய உழைக்கணும், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இருக்குல்ல, அவங்க ஹார்ட் ஒர்க். ஆமாம், இப்போ மகர ராசி தான் ரஜினிகாந்த் உழைக்கிறாரா இல்லையா, 75 வயசுலையும் ஓடுறாரா, படம் நடிக்கிறாரா இல்லையா. இந்த 7.5 முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும், நான் இனிமேல் அதிகமாக உண்மைதான் பேசுவேன். புரியுதுங்களா? அதேமாரி நான் அதிகமாக அன்னதானம் செய்வேன், இறை வழிபாடு செய்வேன், உயிரினங்களை மதிப்பேன், நிறைய உழைப்பேன். உறவு ஒரு சொத்து, குழந்தை ஒரு சொத்து, பணம் ஒரு சொத்து, தங்கம் ஒரு சொத்து, நிலம் ஒரு சொத்து. புரியுதுங்களா? படிப்பு ஒரு சொத்து, வேலை ஒரு சொத்து. இந்த சொத்துக்களை எல்லாம் நான் முறையாக சம்பாதிப்பேன் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இந்த 7.5 முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் தான் ராஜா. வருஷத்தில் ஒரு முறையே வேணும் காசியோ ராமேஸ்வரமோ போகணும் அப்படின்ற மனசு வச்சு. வருஷத்தில் ஒரு முறை. அப்படி காசி ராமேஸ்வரம் போக முடியலப்பா, திருவண்ணாமலை. இதெல்லாம் நீங்கள் ஒழுங்கு பண்ணிக்கணும். ஆன்மீகம், உழைப்பு, ஒழுங்கு, இது 7.5 நம்ம கற்றுக் கொடுத்துச்சுரா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நல்ல கஷ்டமே வரும். இரண்டாயிரத்தி 26 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா மகர ராசிக்காரர்கள். மகர ராசின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பான ராசின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான கடவுள் பக்தி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்கும்? இந்த 2026ல பட்டாசு வெடிச்சு கொண்டாடக்கூடிய ராசி மகர ராசி. தீபாவளி தான் போங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பகவான் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான். பகவான் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் சனி பகவான் தான். அதனாலதான் சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம். ஈஸ்வர பட்டம் வாங்கிய ஒரே நவகிரக மூர்த்தி அவர் தான். அவர் 7.5 பிடிச்சி விட்டுறார், 7.5 விடுதலை செய்கிறார். உங்களுக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி, மார்ச் 6க்கு பிப்ரவரி 6லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவார். அப்போ ஜெயில் ரிலீஸ்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 7.5 வருஷம் ஜெயிலில் போட்டா இருப்பா, திருப்பி ரிலீஸ் பண்ணாலும் சந்தோஷப்படுவோமா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிலீஸை எப்படி கொண்டாடணும் அப்படின்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள்ள, புரியுதுங்களா? மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள்ள நேராக புறப்பட்டு போங்க, அண்ணாமலையாரை போய் பாருங்க. அண்ணாமலையார் ஆண்டு, இந்த ஆண்டு ஒண்ணுமே வேணாங்க, அண்ணாமலையாரை போய் பாருங்க. அண்ணாமலையாரை பார்த்து எந்த நாளும் இருக்கலாம், எல்லா நாளும் நீங்க நடக்கலாம். கிரிவலம் நடந்துட்டு நேரா கோபுரத்துல தரிசனம், அண்ணாமலையார மலையை பாக்குறீங்க, சுத்தி வரீங்க, சுத்தி வந்துட்டு கரெக்டா ஈசானிய லிங்கத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, ஐயா பகவானே உங்க ஆளு என்ன பிடிச்சாரு, 7.5 வருஷம் வச்சு செஞ்சாரு, இப்ப கொஞ்சம் விடுறாரு, இனிமேலுக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அங்க முடிச்சுக்கோங்க. முடிச்சுக்கிட்டு வெளியே வாங்க. வெளியே வந்தீங்கன்னா நம்ம ஈசானிய ஞானதேசிக சுவாமிகள் இருப்பாங்க, அந்த மடத்துல அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இல்ல வெறும் தரிசனம் பண்ணுங்க. இறைவனை பொறுத்தவரை கடன் வாங்கி அர்ச்சனை பண்ண சொல்லலை, கடன் வாங்கி சூடம் கொளுத்த சொல்லலை. உனக்கு வெறும் கையெடுத்து கும்புற அளவுக்கு தான் வசதி இருந்தால் கையெடுத்து கும்பிடு, சூடம் கொளுத்துற அளவுக்கு வசதி இருந்தால் சூடம் கொளுத்து, தேங்காய் உடைக்கிற அளவுக்கு வசதி இருந்தால் தேங்காய் உட, கடன் வாங்கி செய்ய சொல்லலை. நீ ஆத்மார்த்தமா வணங்குன்னு தான் சொல்றாங்க. அப்போ கும்பிட்டுட்டு அங்கேயே அந்த இடத்துல உட்காந்து யோசிங்க, 7.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு லைஃப்ல, இப்போ என்ன போச்சு, மீண்டிப்பேட்டை மட்டும் என்ன இருக்கு. ஒரு விஷயம் போச்சுங்க, 7.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கார்ல போயிட்டு இருந்தேன், பென்ஸ் கார். அப்புறம் பென்ஸ் கார் போச்சு, அதுக்கப்புறம் நான் பென்ஸ் காரை வித்துட்டு அந்த ஒரு படத்துல விவேக் லாரியை வித்துட்டு ஒண்ணா வாங்கிட்டே கடைசியில ட்ரை சைக்கிள் மாதிரி வாங்குவாங்க. அந்த மாதிரி இப்ப என்கிட்ட வெறும் ஸ்கூட்டி தான் இருக்கு, என்கிட்ட வெறும் பைக் தான் இருக்கு. ஓகே, இதை வச்சு என்ன பிழைக்க முடியும்? வீடெல்லாம் வித்துட்டேன், வெளியூர் வந்துட்டேன், இப்ப வீடு இருக்கு, இதை வச்சு என்ன பிழைக்க முடியும்? இப்ப எனக்கு என்ன, இப்ப என்னோட தனித்திறன் ஆற்றல் என்ன இருக்கு? இப்ப இந்த நேரத்துல நான் இப்ப சென்னையில இருக்கேன், பெங்களூர்ல கம்பெனி வேலை கிடைச்சி அது நல்லா போனா போகும். அப்ப என்ன இருக்கோ அதை வைத்து தயார்படுத்தப்பார். 7.5 முடிச்சுட்டு போறாரு இல்லையா, அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அப்ப அதுக்கான வேலை, அதுக்கான வாய்ப்பை கொடுப்பார். அந்த வாய்ப்பை கட்டியா பிடிச்சிட்டு அதுல மேல போயிருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த 7.5 முடிஞ்ச பிறகு 7.5 நிறைய கத்துப்பீங்க. அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, உழைப்புக்கான ராசி மகர ராசி. நிறைய உழைக்கணும், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இருக்குல்ல, அவங்க ஹார்ட் ஒர்க். ஆமா, இப்ப மகர ராசி தான் ரஜினிகாந்த் உழைக்கிறாரா இல்லையா, 75 வயசுலயும் ஓடுறாரா, படம் நடிக்கிறாரா இல்லையா, உழைச்சுதான் ஆகணும். உழைப்புக்கான ராசி மகர ராசி. அப்ப வேர்வை வர மாதிரி நீங்க உழைச்சே ஆகணும், அது ஒரு வழியே இல்லை. ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியாது. இப்ப மிதுன ராசிக்காரன் ஒருத்தருக்கான ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், அவனுக்கு உழைப்பை விட மூளை அதிகம். புரியுதுங்களா? அப்படியே குறுக்கு டப்பு டப்புன்னு அடிச்சு போயிட்டே இருப்பான்.
ஆனா நீங்க வந்து ஐயோ அவனும் உட்காந்துருந்தா அடிக்கிறானே நம்ம ஓடி ஓடி உழைக்கணுமே வேற வழி இல்ல. அது காரணம் என்னன்னா அவனுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கர், நீ ஹார்ட் ஒர்க்கர். அப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தயாராயிடுங்க. 1. 2வது அன்னதானம் நிறைய பண்ணணும் இனிமேலுக்கு. அடுத்து 30 ஆண்டுகளுக்கு கழிச்சு இதே சனி வரும்போது நமக்கு பாதிப்பு பண்ணக்கூடாதுன்றது தெளிவாயிடணும். நிறைய அன்னதானம் பண்ணணும். இந்த 7:30 முடிஞ்ச பிறகு நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். நான் இனிமேல் அதிகமாக உண்மைதான் பேசுவேன். புரியுதுங்களா? அதே மாரி நான் அதிகமா வந்து அன்னதானம் செய்வேன். இறை வழிபாடு செய்வேன். உயிரினங்களை மதிப்பேன். நிறைய உழைப்பேன். அறிவையும், உழைப்பையும் பயன்படுத்தி சம்பாரிப்பேன். இப்படியாக உங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸ் வச்சுக்கணும். ரூல்ஸ் வச்சுக்கிட்டு பயணம் பண்றது. 7:30 முடிஞ்சு நீங்க கால் எடுத்து வைக்கிறீங்க. பயணம் பண்றதுக்கு தயாராகணும். 1. 2வது உறவுகளை மதிப்பேன். உறவு ஒரு சொத்து. குழந்தை ஒரு சொத்து. பணம் ஒரு சொத்து. தங்கம் ஒரு சொத்து. நிலம் ஒரு சொத்து. புரியுதுங்களா? படிப்பு ஒரு சொத்து. வேலை ஒரு சொத்து. இந்த சொத்துக்களை எல்லாம் நான் முறையா சம்பாரிப்பேன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இந்த 7:30 முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, அடுத்து நீங்க தான் ராஜா. அதே மாரி இந்த 7:30 முடிஞ்சுட்டு வர நேரத்துல வாய்ப்பு இருந்தா ஒரு முறை காசி போயிட்டு வாங்க. இல்ல ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. காசி ராமேஸ்வரம் போயிட்டு இந்த 7:30 முடிஞ்ச நேரத்துல 10 பேருக்கு நீங்க இப்ப காசி போறீங்கன்னா, காசில இருந்து அன்னபூர்ணி சிலை ஒரு பிளேட் இருக்கும். ஒரு மொத்தமாவே ஒரு ரூ. 100 ரூ. 150 வரும். அன்னபூர்ணி குட்டியோண்டு ஒரு அன்னபூர்ணி ஒரு சிலை ஒரு 10 பேருக்கு வாங்கிட்டு வந்து தானம் கொடுங்க. தானம் ஆமா. குடுக்கலாம். ஓகே. அவங்களுக்கு என்னைக்குமே இந்த வயித்துக்கு பஞ்சனம் வராது. அன்னபூர்ணி சிலை வாங்கிட்டு வந்து 10 பேருக்கு தானம் கொடுங்க. அதே மாரி இதுக்கு போனா காசிக்கு போனாலும் சரி, ராமேஸ்வரம் போனாலும் சரி போயிட்டு வாங்க. அதே மாரி வருஷத்துல ஒரு முறையேனும் காசியோ, ராமேஸ்வரமோ போகணும் அப்படின்ற மனசுல வச்சுக்கோங்க. வருஷத்துல ஒரு முறை. அப்படி காசி, ராமேஸ்வரம் போ முடியலப்பா, திருவண்ணாமலை போணும். இதெல்லாம் நீங்க ஒழுங்கு பண்ணிக்கணும். ஆன்மீகம், உழைப்பு, ஒழுங்கு. இது 7:30 நமக்கு கத்து குடுத்துச்சுடா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, வாழ்நாள்ல கஷ்டமே வராது. எப்போதுமே 7:30 எங்க குருநாதர் எனக்கு சொல்லிக் குடுத்த விஷயம் என்னன்னா, 7:30 பிடிக்கிறதுக்கு முன்னாடியே செம திமிரா இருப்பான் ஒருத்தன். 7:30 பிடிச்சோன்னா நான் அடிச்சு அடிச்சு திமிரெல்லாம் ஒழிச்சு, நான் தாண்டு இருக்கிற அகம்பாவத்தெல்லாம் அழிச்சு, எல்லாமே இறைவன் அப்படின்ற நிலைக்கு கொண்டு வருவான். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இனிமேல் இறைவன், உழைப்பு, அர்ப்பணிப்பு, சேவை அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வரணும். அப்படி வந்துட்டா இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா நல்லா இருக்கும். அதே மாரி இந்த 7:30 முடிஞ்ச பிறகு 7:30ல பல பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும். இப்ப கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும்போது, முதல்ல நானா வந்து பார்த்தீங்கன்னா, என் படிப்புக்கெல்லாம் என்ன அப்படியே கிளி மாரி பொண்ணு கிடைச்சா, இப்ப என்னன்னா அந்த அளவுக்குலாம் கிடைக்கல. உன் பிராப்தம் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சு கட்டிக்கணும். அதை விட்டுட்டு மீண்டும் நீ கிளி மாதிரி தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் நீ கிழவனா தான் போகும். அதே மாதிரி பெண்ணாக இருந்தாலும், முதல்ல நான் எனக்கு அப்படி பொண்ணு கிடைச்சது, அது வந்து பொண்ணு கிடைச்சதுடா, கல்யாணம் ஆச்சாடா, பையன் கிடைச்சா நான் கல்யாணம் ஆச்சா, ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பெரிய இடத்து பையனையும் நீ லவ் பண்ண, அந்த லவ்லாம் ஃபெயிலியரா போச்சு, அதுக்கப்புறம் உனக்கு இப்போ கல்யாணமே நடக்கல. இன்னமும் நான் அந்த பெரிய இடத்து பையனை மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ணி போனேன், அந்த கெத்து காட்டாம. ஏன்னா அதை தான் அடிச்சு நொறுக்கியிருப்பார். அது எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு, இப்ப என்ன இருக்கு, இப்போ உனக்கு என்ன தகுதி அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடும். அப்ப வேலையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், அப்ப இருந்த லைஃபை இப்ப யோசிக்க கூடாது. இப்ப என்ன இருக்கோ அதை வச்சு பிழைக்கிறதுக்கு உழைக்கிறதுக்கு தயாராகணும். ஆணா இருந்தாலும் பெண்ணாக ஆமா, இருந்தாலும். ஒரே ரூல். 7:30 புடிங்கிட்டாரு. மீதி என்ன இருக்கு, இதுல என்ன ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டா இனிமேல் வரும் காலம் சிறப்பா இருக்கும். இப்ப குடுக்குறாரு இல்லையா, 7:30 முடிச்சுட்டு குடுக்குறாருல, ஒண்ணுமே இல்ல. அப்ப நீங்க ஒரு பெரிய இடத்து பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் நினைச்சிருப்பீங்க, அழகாவும் இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, லவ் ஃபெயிலியர் ஆச்சு, இல்ல அது ஏதோ ஒரு தடையாயிடுச்சு. இப்போ உன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கல, தகுதிக்கு கம்மியா கூட இருக்கும். ஆனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப, அழகான குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய பாசத்தாலையும் உன்னுடைய அர்ப்பணிப்பாலையும் இந்த 7:30ல கத்துக்கிட்ட உண்மையாலையும் நல்லா உழைச்சி பெரிய லெவலே போயிடுவேன். மகர ராசிக்காரர்களுக்கு இனி வந்து தங்கமான நேரம், தங்கமான காலம். யோசிச்சு முடிவெடுக்கணும். எது பண்ணாலும் சிறப்பா எது பண்ணாலும் உங்களுக்கு சாதகமா பண்ணி கொடுப்பாரு அந்த திருவண்ணாமலையான் அப்படிங்கிறத சார் சிறப்பா சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிப்பா.